வணக்கம். நான் உங்க ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். நம்மளுக்கு சில பேத்துக்கு இந்த காதுல இந்த இரைச்சல் சத்தங்கிறது நம்மளோட ஹார்ட் பீட். ஸோ இந்த ஹார்ட் பீட்டுக்கு கரஸ்பாண்ட் ஆகுற மாரி கேட்கும். அதை நம்ம பல்சடைல் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த பல்சடைல் டினிட்டஸ் அப்படிங்கிறது நிஜமாலுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா இந்த இரைச்சல் சத்தம்லாம் பல நேரங்கள்ல ஒரு பிரச்சனையும் இல்லாம, நம்ம மூளையோட ஹைப்பர் ஆக்டிவிட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இந்த பல்சடைல் டினிட்டஸ் மட்டும் நிஜமாலுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதில நம்ம அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ்னா அந்த சத்தத்த இப்போ ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து காது மேல வச்சா இன்னொரு இந்த டாக்டராலே அதை கேட்க முடியும். அதே தான் அப்ஜெக்டிவ் பல்சடைல் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே சப்ஜெக்டிவ் பல்சடைல் டினிட்டஸ்னா நம்ம ஸ்டெத்தோஸ்கோப்ல வச்சா நம்மளுக்கு அவங்க டாக்டரால எதையுமே பெர்சீவ் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பல்சடைல் டினிட்டஸ் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விரல் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த காதுல அந்த சத்தம் கேட்குதுன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைட்ல கேட்குதுன்னா, இந்த விரல வச்சு லைட்டா இப்படி இந்த இடத்துல ஒரு மைல்டு ப்ரெஷர் குடுங்க. ரொம்ப போட்டு அழுத்திறாதீங்க. ரொம்ப மைல்டா ப்ரெஷர் குடுங்க. அதை குடுத்தோனே உங்களுக்கு அந்த சவுண்ட் நின்றுச்சு அப்படின்னால், ஸோ தட் இண்டிகேட்ஸ் தட் இஸ் அ பல்சடைல் டினிட்டஸ். ஸோ இந்த பல்சடைல் டினிட்டஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்புலன்ஸ் இன் தி பிளட் ஃப்ளோ. ஸோ நம்மளுக்கு ரத்த குழாய்க்குள்ள போகக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ ஒரு சீரா போகாம, அதில ஏதோ சில மாற்றங்கள் வரும்போது, இந்த மாரி பல்சடைல் டினிட்டஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இது எதனால வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஸோ நம்ம ரொம்ப காமனான ஒரு விஷயம் நம்ம ஊர்ல. ஸோ இந்த பிளட் வெசல்ஸ்குள்ள ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபேட் டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த பிளட் ஃப்ளோ நார்மலா இருக்காது. அது கொஞ்சம் அந்த ஃப்ளோ மாற ஆரம்பிக்கும். இப்போ அந்த மாரி அந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் இந்த காது சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, அது ஆப்வியஸா நம்மளுக்கு இந்த பல்சடைல் டினிட்டஸ உருவாக்கும். அது மட்டும் இல்லாம வேற நம்மளுக்கு இந்த காத சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்ல ஏதாச்சு சில மாற்றங்கள் ஏற்படும்போது, இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த மாரி நம்மளுக்கு நீங்க சிம்பிளா நீங்க வீட்லயே இப்படி அமுக்கி பார்த்தீங்க. உங்களுக்கு அது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு டாக்டர்ட்ட போயி, இந்த மாரி உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குதுங்கிறத சொல்லி, அதுக்கு எதனால கேட்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்ப நம்ம காத சுத்தி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல இந்த மாரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா வர சத்தங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அது எந்த பிளட் வெசல்ல இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை? அப்படிங்கிறத நம்ம கிளீ நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளினிக்ல எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதுக்கு தேவையான ஸ்கேன் சிடியோ, எம்ஆர்ஐயோ இல்ல அல்ட்ராசவுண்டு, ஆஞ்சியோ இந்த மாரி ஏதாச்சும் பண்ணி, அந்த எந்த ரத்த குழாயில ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அதே நம்ம சார்ட் அவுட் பண்ணாலே, நம்மனால இந்த பல்சடைல் டினிட்டஸ கம்ப்ளீட்டா நம்மளால குணப்படுத்திற முடியும். இது மட்டும் இல்லாம ஹைப்பர் டென்ஷன். சில பேத்துக்கு இந்த ரத்த கொதிப்பு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ரத்த கொதிப்பு இருக்கிற சில பேத்துக்கு கூட இந்த மாரி பல்சடைல் டினிட்டஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பரா நம்ம அந்த பிளட் பிரஷர கண்ட்ரோல் பண்ணாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம, ஒரு சில பேத்துக்கு தைராய்டு ப்ராப்ளம், இல்ல அனீமியா இருந்தாலும் சரி, இல்ல அந்த மாரி இல்ல அவங்களுக்கு ரொம்ப தண்ணி குடிக்கிறது குறைய ஆரம்பிச்சு, அவங்களோட பிளட்டோட திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாலே, அதுவும் கூட இந்த மாரி சில டைம்ஸ்ல பிரச்சனைகள் வரலாம். ஸோ, நம்மளா என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறத விட, அது என்னங்கிறத போய் தெளிவா பார்த்து, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். தேங்க் யூ.